வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் ஸ்பெஷலாக தளன்னு இருக்கிற மாதிரி வாயில் வச்சது நல்லா வழுக்கிட்டு போகிற மாதிரியான கல்கண்டு பொங்கல் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கல்கண்டு பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இதுக்கு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ, கப்போ டம்ளரோ அளக்குறீங்களோ அதே இதுலேயே நீங்கள் மற்ற பொருட்களை அளந்துக்கணும். 4 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்களேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு இதில் 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்த உடனே நல்லா இந்த அளவுக்கு குழைய மசிச்சுக்கோங்க. 1 கப் அளவு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் கல்கண்டு 2 கப் சேர்த்துக்கோங்க. 2 கப் நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கல்கண்டு மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா இலகி நல்லா தளன்னு வந்துடும். இந்த அளவுக்கு வந்த உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பிஞ்சு அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அப்படியே இறக்கி வச்சுடுங்க. ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 10 காஞ்ச திராட்சை 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொரிச்சு கொட்டிடுங்க. அருமையான தளன்னு வாயில் வச்சது நல்லா மெல்ட் ஆகிற மாதிரியான கல்கண்டு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தளப்பு இருந்தால் தான் நம்ம ஆற ஆற ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.